நயன்தாரா வந்து முதல்ல வந்து ஐயா படத்தில் தான் சரத்குமாரோட ஹீரோயினாக பண்ணுறாங்க. சரத்குமாருக்கு ஏஜ் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் பாருங்கள். அதாவது வந்து இன்றைய நிலைமையில் சரத்குமாருக்கு 70 கடந்த ஒரு வயசு. புரியுது அவங்களுக்கு? 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தால் கூட அப்போவே வந்து சரத்குமாருக்கு 50 வயசு. அப்படிப்பட்ட ஒரு ஹீரோவோட தான் நயன்தாரா முதல்ல பேர் பண்ணுறாங்க வரும்போது, இண்டஸ்ட்ரிக்கு வரும்போது. அதுக்கப்புறம் அடுத்தடுத்து படங்கள் பண்ணிக்கிட்டே வரும்போது அவங்க வந்து அஜித்தோட பண்ணுறாங்க, விஜயோட பண்ணுறாங்க, சூர்யாவோட பண்ணுறாங்க, எல்லா ஆர்டிஸ்டோடையுமே பண்ணுறாங்க, தனுஷோட பண்ணுறாங்க, சிம்புவோட பண்ணுறாங்க. ஒரு லைம் லைட்டுக்கு வராங்க, பிரபுதேவோட பண்ணுறாங்க. லைம் லைட்டுக்கு அதுக்கப்புறம் ஒரு மார்க்கெட்டு நயன்தாராக்கு வந்து ஒரு உச்சம் ஒன்று வருது. அதாவது வந்து லேடி சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற பட்டத்தை அவங்களே போட்டுக்கிறாங்க. புரியுது? யாரும் அவங்கள லேடி சூப்பர் ஸ்டார்னு கொண்டாடவும் இல்லை, யாரும் அவங்கள லேடி சூப்பர் ஸ்டார்னு கூப்பிடவும் இல்லை. எங்கேயுமே அப்படி ஒரு இன்சிடென்ட் கிடையாது. ஆனால் அவங்களே டிமாண்ட் பண்ணுறாங்க, என்னை லேடி சூப்பர் ஸ்டார்னு கூப்பிடுங்க, என்னோட டைட்டில்ஸ், அதாவது படத்தோட டைட்டில்ஸ்லாம் லேடி சூப்பர் ஸ்டார்னு போடுங்க அப்படின்னு. அவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, நம்ம வந்து அதாவது சூப்பர் ஸ்டார்னால் அது ரஜினி தான். புரியுது அவங்களுக்கு? நம்ம வந்து லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ எண்ணங்கள் அப்படி வந்தபோது, அப்படி ஒரு சிந்தனை வரும்போது அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே என்ன தோணும்னா, நம்ம ஒரு தெய்வ பிறவி. பொதுவாகவே நடிக்கிற நடிகர்கள்லாம் பார்த்திங்கன்னா அவங்க என்னமோ வானத்திலேருந்து குதிச்ச மாதிரியே சில பிஹேவியர் பண்ணுவாங்க. நம்ம வந்து இது எல்லா நடிகர்களுக்கும் பொருந்தும்.